குருவே சரணம். பிருத்திவி முத்திரை, அதாவது மண்பூதத்திற்கான முத்திரை. மோதிர விரலையும் பெருவிரலையும் நுனிப்பகுதி இப்படி தொட்ட மாதிரி வச்சுக்கிறது. முத்திரை எப்பயுமே சரியா செய்யணும். இப்படி நுனிப்பகுதி தொட்ட மாதிரி வச்சா இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. அதையே இப்படி இந்த மாதிரி அதனோட உள்பாகம் இப்படி தொட்ட மாதிரி வச்சிங்க அப்படின்னா மயூர முத்திரையா மாறிடும். ஸோ இந்த நுனிப்பகுதி இப்படி தொட்டிருக்கணும். முத்திரை எப்படி செஞ்சுக்கிட்டு இப்படித்தானங்க செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் மயூர முத்திரைன்னு. இப்படி நேருக்கு நேரம் இப்படி ஜாயிண்டா நின்னா அதை இப்படி இறக்கி இப்படி கீழ் நோக்கி தனித்தனியாக வச்சிங்கன்னா தான் அதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. அப்போ முத்திரை கரெக்டாக தானே வச்சுருக்கோம், சரியாக வச்சுருக்கேன்னு பாருங்க இப்படின்னு காட்டிட்டீங்கன்னா இந்த ரெண்டு இப்படி ஒன்றுக்கு ஒன்று பார்த்த நிலையில் இருக்குன்னா இதுக்கு பேர் மயூரம். நினைவில் வச்சுக்கணும். அப்போ கரெக்டாக வைக்கணும். பிருத்திவி முத்திரை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஜென்ரலான பலன், முடி வளரும், உடம்புல இம்யூனிட்டி அதிகமாகும். இது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அது மட்டும்தான் வளருமா? உடம்புல தேவையில்லாத நேரங்களில் வரக்கூடிய வலி சரியாகும். அது மட்டும்தானா? அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா குணமாயிரும். எல்லாத்தையும் விட மூலம்னு சொல்லக்கூடிய மூல நோயால பாதிக்கப்பட்டு அடிக்கடி அந்த இடத்துல எரிச்சலும் வலியும் இருக்கிறவங்களுக்கு பிருத்திவி முத்திரை அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். மனசுல கான்பிடன்ட் லெவல், எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலைகளையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல கான்பிடன்ட் லெவல் அதிகமாகும். என்ன நடந்தாலும் ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய அந்த பொறுமை குணம் ரொம்ப அதிகமாகும். இதோட சேர்த்து காரிய வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எனக்கு தடைகள் விலகணும், என்னோட பிரச்சனை விலகணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த முத்திரை நல்ல சப்போர்ட் பண்ணும். காரியங்கள் செய்யும் போது ஏற்படக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு அற்புதமா வேலை செய்யும். இதை எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 டைம் இருக்குது. ஒண்ணு மண்பூத நேரத்தில் இதை செய்யணும். அது எப்போ? சூரியனுடைய உதய நேரத்துக்கு முன்னால 2.5 மணி நேரம், சூரியனுடைய அஸ்தமன நேரத்துக்கு முன்னால 2.5 மணி நேரம். இதுதான் மண்பூதத்திற்கான நேரம். அந்த நேரத்துல செய்யலாம். இன்னும் நிறைய சூட்சுமம் இருக்கு. அதை ஓவரால் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கேட்கிறவங்களுடைய உடல் கூறு எப்படி, அவங்களுடைய பூதம் என்ன ஆளுமையில், எந்த பூதம் ஆளுமையில் இருக்கு, இதெல்லாம் தெரியாம சொல்லிட முடியாது. ஏன்னா அது தப்பா போயிடும். இது பொதுவா யாருக்கும் சைடு எஃபெக்டை கொடுக்காத ஒரு அற்புதமா பலனையும் கொடுக்குற ஒரு டைம் இது மண்பூத நேரத்துல. இது போக இன்னொரு டைம் சூரியனுடைய அக்யூரசியான உதய நேரம். உங்க ஊர்ல 6:15ன்னா அந்த 6:15க்கு செய்யறது. சூரியனுடைய சரியான அஸ்தமன நேரம் சரியா எத்தனை மணியோ அத்தனை மணிக்கு 10 நிமிஷம் செய்யறது. சூரியனுடைய உதய நேரத்துலனா காரியங்கள் வெற்றிக்காக செய்யலாம். சூரியனுடைய அஸ்தமன நேரத்துல தடைகளை விலக்கிறதுக்காக செய்யலாம். இந்த அஸ்தமன நேரத்துல தடைகளையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் சரி பண்றதுக்குன்னு உள்ள பிரயோகம் செய்யக்கூடிய பயிற்சி மந்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இதை பயன்படுத்த முடியும். நான் செய்யக்கூடிய காரியம் ஜெயிக்கணும், இந்த காரியத்தை நான் யோசிச்சுதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதுல ரிசல்ட் வேணும்னு ஆசைப்பட்டு செய்யறப்போ உதய நேரத்தை பயன்படுத்தலாம். இப்படி இந்த முத்திரையை பயன்படுத்திங்கன்னா ரிசல்ட் கன்ஃபார்மா கிடைக்கும். நகம் சரியா வளரல, இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும். முடி எனக்கு சரியா வளர மாட்டேங்குது, இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும். உடம்புல இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும். என் மனசுல தைரியமே வரமாட்டேங்குது, அவேர்னஸ் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் சப்புன்னு அடிக்கிறாரு, நீ அடிச்சதை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அடிக்க வரும்போது இப்படி எஸ்கேப் ஆகிற அந்த விழிப்புணர்வு தூண்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு முத்திரையை செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணும், எப்போ செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணும். தெரிஞ்சா ரிசல்ட்டை கன்ஃபார்மாக வாங்க முடியும். இந்த முத்திரைக்கு பேர் பிருத்திவி முத்திரை. அந்த மண்பூத வேலையில செய்யணும். 3 விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி இருந்தா 25 டிகிரி கீழ் நோக்கி இருக்கும்படியா தான் இப்படித்தான் செய்யணும். இப்படி மேலே தூக்கக்கூடாது, இப்படி ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது, இப்படி சாவகாசமாக செய்யக்கூடாது. முத்திரையோட பேரும் அதனுடைய ஸ்டேஜும் மாறி போயிடும். அப்போ கரெக்டாக செஞ்சீங்கன்னா, அந்த சூத்திரத்தை அறிஞ்சு செஞ்சீங்கன்னா ரிசல்ட் மாறவே மாறாது. குருவே சரணம்.